வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தான் வடமராட்சி வலய கல்வி அலுவலகத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை 2024. இந்த வினாத்தாள் இந்த பகுதி 2இல் 5வது வினாவாக வந்த அளவடைப்படம் வரைதல் மற்றும் அதன் பயன்பாடு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்குறோம். இந்த வீடியோ எனது Zoom மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ Zoom மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாக கற்பிக்கப்படும். உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அது வாட்ஸ்அப் வழியாகவும், கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் Zoom கிளாஸில் வச்சும் கலந்துரையாடப்பட்டு தீர்த்து கொள்ளப்படும். அதனாடி கணிதத்தை கற்றுக்கொள்கிறதுக்கு இலகுவாக கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற விருப்பம் இருந்தால் என்னுடைய வகுப்புகளுக்கு இணைந்து கொள்ளுங்க. என்னுடைய வழி பிடித்திருந்தால் சரி, வாங்க நாங்கள் கேள்விக்குள்ளே போவோம். 5வது கேள்வி என்ன, அளவிடைப்படம் சார்பான கேள்வி. என்ன இந்த கேள்வி நீங்கள் 11ஆம் ஆண்டு முழுமையாக படித்து முடிச்சிங்கன்னா இது திருகோண கணிதம் என்ற பாடத்தின் அடிப்படை. இந்த கேள்வியை இதே குறித்த வினாவை திருகோண கணிதத்தால் செய்யறோம்னா கொஞ்சம் இலகுவாக செய்யலாம். அளவிடைப்படம் கீற வேண்டி இருக்காது. நாங்கள் பரும்படி படத்தை வச்சுக்கொண்டே கணித்தல்ல செய்யலாம். கணித்தல்ல செய்யக்கூடியதாக இருக்குது. அது தேர்ட் டேர்மில் தான் படிப்போம். நல்ல இன்ட்ரெஸ்டான பாடமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். ஆனால் அதுக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு கடைசி பாடமாக படித்த அளவுடை படத்திலேருந்து தான் இந்த கேள்வி வந்திருக்கு. ஏ பகுதி பி பகுதி என்று 2 பகுதியாக பிரிச்சிருக்கு. ஏ பகுதி கேள்வியை முதல்ல பார்த்துட்டு வருவோம். இரு நகரங்களுக்கு இடையிலான உண்மை நீளம் 2 கிலோமீட்டர் ஆகும். உண்மை நீளம் 2 கிலோமீட்டர் ஆகும். இதனை அளவுடை படத்தில் 5 சென்டிமீட்டரினால் குறிக்கப்பட்டுள்ளது. அளவுடை படம் வரையப்பட்டுள்ள அளவுடையை விகிதமாக தருகிறது. இது சின்ன வகுப்பு கேள்வி. நான் நினைக்கிறேன் 7ஆம் ஆண்டில் நாங்கள் பார்த்த கேள்வி நினைக்கிறேன். விகிதம் காண்றோம். ஒரு அளவுடைந்த விகிதம் அப்படின்றது படத்தின் நீளத்துக்கும் உண்மை நீளத்துக்கும் இடையிலான விகிதம். ஃபர்ஸ்ட் படத்தின் நீளம் தான் வரும். வினா இலக்கம் 5, அதில் ஏ பகுதியில் ரோமன் இலக்கம் 1. படத்தின் நீளம் உண்மை நீளம். படத்தின் நீளம் படத்தில் நான் 5 சென்டிமீட்டரில் குறிக்கிற நீளம் உண்மையான 2 கிலோமீட்டர். விகிதத்தில் எங்களுக்கு அலகு இருக்கக்கூடாது. அலகு இல்லாமக்கிறோண்டா இருக்கிற மாதிரியே படம் 2 வெட்டிட்டு விடையிலாது. அலகு 2 பேரையும் இல்லாமக்கணும்னா ஒரே அலகுக்கு மாற்றணும். 2 பேரையுமே சின்ன அலகான சென்டிமீட்டருக்கு மாற்றணும். இவர் சென்டிமீட்டர்லாம் இருக்கிறார். இப்போ நான் இந்த 2 கிலோமீட்டரையும் சென்டிமீட்டராக மாற்றணும். எடுத்தோடனே நேர சென்டிமீட்டருக்கு மாற்றிடாது. 2 கிலோமீட்டரை அடுத்த அலகான மீட்டருக்கு மாற்றினா 1 கிலோமீட்டர் எத்தனை மீட்டர்? 1000 மீட்டர். ஸோ 2 கிலோமீட்டர் 2000 மீட்டர். என்ன மீட்டருக்கு தான் மாற்றிருக்கேன், சென்டிமீட்டருக்கு மாற்றணும். 1 சென்டிமீட்டர் எத்தனை, மாறி சொல்கிறேன், 1 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்? 1 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்? 1000 இல்லை, எத்தனை சென்டிமீட்டர்? 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். அப்போ 2000 மீட்டரும் எத்தனை சென்டிமீட்டர்? 2000 100 மடங்கு சென்டிமீட்டராக இருக்கும். ஸோ 2 லட்சம் சென்டிமீட்டராக இருக்கும். இப்போ 2 பேரும் ஒரே அலகுக்கு வந்த பிறகு அலகை நீக்கணும். எளிய வடிவமாக்கணும். 2 பக்கம் சுருக்கக்கூடியதாக இருந்தால் நாங்கள் சுருக்கலாம். 5ஆல் சுருக்கலாம். இங்கே 1 முறை, இங்கே 20ல் 4 முறை. ஆகவே மிச்ச நம்பரில் எல்லாம் வரும் 40,000 முறை என்று வரும். ஸோ விகிதம் 1/40,000 அப்படின்னு வரும். சரி, ஒன்று பாருங்க நம்பர். சரி, 1/40,000 என்ற அளவுடையில் இந்த அளவுடை படம் வரையப்பட்டிருக்கு. அப்போ தான் அங்கே படத்தில் 5 சென்டிமீட்டரில் கீறப்பட்ட உண்மையான நீளம் 2 கிலோமீட்டராக இருந்திருக்க முடியும். ரைட். அதில் 2வது கேள்வி என்னென்னா, அதே கேள்வியை பயன்படுத்தி மேலே ஒன்றில் குறிப்பிட்ட அளவுடை படத்தின் விகிதத்தில் இரு நகரங்களுக்கு இடையிலான தூரம், உண்மையான தூரம் 3600 மீட்டர் எனின் அதனை அளவுடை படத்தில் வரைவதற்கு வரைய வேண்டிய அளவுடையை, அதாவது படத்தின் நீளத்தை காண்க. படம் என்ன நீளத்தில் காணணும் அப்படின்றதான் கேள்வி. சரி, நாங்கள் இதில் திரும்ப இந்த அளவுடையை எடுத்துக்கொண்டே போக முடியும். திரும்ப இந்த படத்து இந்த அளவுடையோட போவோம். 1/40,000 இந்த அர்த்தம் என்னென்னா, 1 சென்டிமீட்டரில் குறிக்கப்படுவது 40,000 சென்டிமீட்டர். நாங்கள் ஏற்கனவே இதை டெய்லியே எடுத்துருந்துருக்கலாம். 1 சென்டிமீட்டரால் குறிக்கப்படுவது 40,000 சென்டிமீட்டர். 40,000 சென்டிமீட்டர்ன்றதை மீட்டரில் போடுவோம்னா அங்கே தந்தப்பட்ட நீளம் மீட்டரில் 400 மீட்டர் அப்படின்னு வரும். அப்போ நான் 1 சென்டிமீட்டரில் வகை குறிக்கிற நீளம் 400 மீட்டர். மாறி பார்த்தா 400 மீட்டரை 1 சென்டிமீட்டரில் நான் வகை குறிக்கிறேன். 400 மீட்டரை நாங்கள் 1 சென்டிமீட்டரில் வகை குறிக்கிறோம். அப்போ இங்கே கேட்கப்பட்டது 3600 மீட்டரை
எத்தனை சென்டிமீட்டரில் நீங்கள் வகை குறிக்க போகிறீங்க அப்படின்னு கேள்விடுது. பாருங்கூடா, சரி ஒன்று பாருங்கூடா. 3600 மீட்டரை நாங்கள் எத்தனை நேர்வீத சமன், ஸோ குறுக்கு பெருக்கம் சமன் பயன்படுத்தலாம், இல்லை நேரடியாக அந்த விடைக்கும் போகலாம். 1 தர 360 400 தர எக்ஸும் சமனாக இருக்கும். நேர்வீத சமன், அதனால தான் குறுக்கு பெருக்கம் சமன். 1 தர 360 3600 3600 வரும். ஆகவே எக்ஸ் சமன் 3600 400ஆல் பிரிச்சிங்கன்னா 9 வரும், 9 சென்டிமீட்டர். ரைட், அடுத்த கேள்விக்கு போகும் பிள்ளைகள். அடுத்த கேள்வி வந்து பி பகுதி தனியொரு அளவுடை படம் சம்பந்தமான கேள்வி. ஒரு அளவுடை படம் வரைஞ்சி அந்த அளவுடை படத்தை வச்சு கொண்டு கோணம் காண்றது மட்டும்தான் நினைக்கிறேன். அளவுடை படத்தை வெளிச்ச வீட்டின் உண்மை உயரத்தை காண்க, அவ்வளோதான். சின்ன ஒரு கேள்வி. இப்போ என்னென்னா, ஒரு வெளிச்ச வீட்டு உயரத்தை காண்றதுக்கான ஒரு பரிசோதனை என்றே எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வெளிச்ச வீடு, ஒரு மலை, இப்போ எங்களால் கிட்ட போக முடியாது, இல்லாட்டி அது இந்த அடிக்கு போக முடியாது இடத்துல இருந்து நாங்கள் ஒரு மலை இந்த உயரத்தை காணணும்னா இந்த ப்ராக்டிக்கல் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நான் படிப்பிக்கையும் இதைத்தான் படிப்பிச்சுனான் எங்களுக்கு ரொம்ப பிரயோசனமானதா. ஒரு உண்மையாக சொன்னால் இது வந்து பெரிய விஷயம். எங்களால் மலையில் ஏறாமலே மலை இந்த உயரத்தை காணலாம், வெளிச்ச வீட்டுக்கு கிட்டவே போகாமலே வெளிச்ச வீட்டு இந்த உயரத்தை காணலாம். ஆனால் இதில் கொஞ்சம் கவனம் வேணும். அளவிடைப்படத்தில் ஒரு சின்ன பிள்ளை வந்தாலும் நாங்கள் கணிக்கிறதுல வந்து பெரிய ஒரு மாற்றம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு நபர் ஏனும் இடத்திலிருந்து வெளிச்ச வீட்டின் உச்சியை 40 பாகை ஏற்ற கோணத்தில் காண்கிறார். இதுலேருந்து அந்த வெளிச்ச வீட்டு இந்த உச்சியை அவரால் பார்க்கும்போது அது இந்த ஏற்ற கோணம் வந்து 40 பாகை ஆக இருக்குது. அவர் பின்னர் 20 மீட்டர் முன்னோக்கி சென்று பி எனும் இடத்தை அடைந்து வெளிச்ச வீட்டின் உயரத்தை பார்க்கும்போது 70 பாகை ஏற்ற கோணத்தில் காண்கின்றார். அந்த நபர் அந்த உயரத்தை புறக்கணித்து பொருத்தமான அளவுடையில் அளவுடை படத்தை வரைந்து வெளிச்ச வீட்டின் உண்மை உயரத்தை காண்கிறோம். அளவுடை படம் கூறணும்னா முதல் பரும்படி படம் கூறணும். அதாவது இந்த கதையை வந்து நாங்கள் முதல்ல ரஃப்பாக நோட் பண்ணணும். ஒரு கிடையான தரையில் நிலைக்குத்தான வெளிச்ச வீடு சரியான இன்ஜினியர் கட்டினா நிலைக்குத்தாத்தான் இருக்கும். ஏன்னா சரியாக கட்டுறது தான் ஒரு இன்ஜினியர்கிட்ட வேலை. ஸோ நிலைக்குத்தாக இருக்கும், நிலைக்குத்தான வெளிச்ச வீடு இருக்குது. கட்டாயம் இதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஏண்ட இடத்துல இருந்து பார்க்குறார். இப்போ நாங்கள் வந்து வெளிச்ச வீட்டோட வந்து அவற்றை உயரத்தை புறக்கணிக்கலாம், இல்லையண்டா அந்த சாய்வு மானிய தரையோடு வச்சு பார்க்குறாருன்னு யோசிக்கலாம். ஏற்ற கோணம்ன்றது சாதாரணமான பார்வை கிடையானது. கிடையிலேருந்து எவ்வளவு தூரம் பார்வையை மேலே ஏற்றிருக்காரோ அதுதான் ஏற்ற கோணம். 40 பாகை ஏற்ற கோணத்தில் வெளிச்ச வீட்டை பார்க்குறார். அப்படித்தான் சொன்னது பாருங்க, 40 பாகை ஏற்ற கோணத்திலும். இப்போ கொஞ்ச தூரம் முன்னுக்கு நோக்கி நகர்றார். அந்த முன்னோக்கி நகர்ற தூரம் வந்து 20 மீட்டர். 20 மீட்டர் முன்னுக்கு வந்து பி என்ற இடத்தை அடைகிறார். இப்போ வெளிச்ச வீட்டை பார்க்குறார். வெளிச்ச வீட்டு ஏற்ற கோணம் கொஞ்சம் கூடி இருக்கும். ஏன்னா சாதாரணமாக இருக்கிறத விட கிட்ட வர நாங்கள் தலையை அந்த ஒரு பொருளை பார்க்குறதுக்கு மேலே அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வெளிச்ச வீட்டு இந்த ஏற்ற கோணம் வந்து 70 பாகையாக இருக்குது. இப்போ இந்த வெளிச்ச வீட்டு இந்த உயரத்தை காணுங்க. இப்போ இந்த வெளிச்ச வீட்டு இந்த உயரத்தை காணணும்னா எனக்கு ஒரே ஒரு உண்மை நீளம், இந்த ஒரே ஒரு உண்மை நீளத்துக்கு பொருத்தமான படத்தின் நீளம் எடுத்துக்கொள்வோம். ரொம்ப சின்னனாகவும் எடுத்துக்கலாம், 2 சென்டிமீட்டர் எடுக்கலாம். ஆனால் ரொம்ப சின்னனாகிடும். நான் வந்து 4 சென்டிமீட்டர் எடுப்போம்ன்றது என்னுடைய முடிவு. சில பிள்ளைகள் 5 சென்டிமீட்டர் எடுத்துருப்பீங்க, அதுவும் பிழையில்லை. ஆனால் இதை வந்து ரொம்ப பெருசாக 20 சென்டிமீட்டரோ இல்லை 10 சென்டிமீட்டரோ எடுத்துடக்கூடாது. ஏனெண்டா படம் இந்த துண்டு படத்தில் இந்த ஏபி என்ற துண்டு ஒரு சின்ன ஒரு பகுதி தான். ஸோ பொருத்தமாக எடுக்கணுமெண்டா என்ன செய்யணுமெண்டா அடுத்த 2வது கட்டவையில் படத்தின் நீளத்துக்கான உண்மை நீளத்தை முதல் டிசைன் பண்ணணும். இது எது எடுக்க போகிறோம், எதில் கூற போகிறோம்ட்டு. இதில் ஒரே ஒரு படத்தின் நீளம் தான் 20 மீட்டர். 20 மீட்டருக்காக நாங்கள் எடுக்கிறது, நான் எடுக்கிறேன் 4. எப்படி அந்த 4ஐயும் முடிவெடுக்கிறேன்னு பாருங்கூடா. இங்கே இருக்கிற அழகை விட்டுட்டு இந்த 20 நேரடியாக 4 ஆக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். 5ஆல் பிரிச்சா 4. இதை மாதிரி இனி எந்த நீளம் வந்தாலும் ஒரு 30 மீட்டர் வந்தாலும் நீ பட்டண்டு 5ஆல் பிரிச்சுட்டு 6 சென்டிமீட்டர் அப்படின்னு போடுற மாதிரி நல்ல ஒரு நம்பராக பிளான் பண்ணி எடுக்கும். ரைட், இப்போ அடுத்த கட்டம் படத்தின் நீளத்துக்கான உண்மை நீளமும் எடுத்தாச்சு. ஏன்னா மாறி சொல்கிறேன், உண்மை நீளத்துக்கான படத்தின் நீளமும் எடுத்தாச்சு. அடுத்த கட்டம் படம் கீறக்கு முன்னுக்கு இன்னும் கொஞ்சம் வெயில கிடக்கு. அளவிடை, இந்த படம் என்ன அளவிடையில் கீற போகிறோம்ன்றதையும் முதல்ல எடுக்கணும். ஏன்னா அந்த படத்துக்கு கீழே அதையும் எழுதணும். அளவிடைன்றது படத்தின் நீளத்துக்கும் உண்மை நீளத்துக்கும் இடையிலான விகிதம். படத்தின் நீளம் 4 சென்டிமீட்டராக இருக்குது, உண்மையான 20 மீட்டருக்கு பதிலாக. படத்தில் 4 மீட்டர்ன்றது உண்மை, 4 சென்டிமீட்டர் உண்மையான 20 மீட்டரை குறிக்குது. ஒரே அலகுக்கு மாற்றணும். 20 மீட்டர்ன்றதை நாங்கள் சென்டிமீட்டர் ஆக்கினோம்னா ஒவ்வொரு மீட்டரும் 100 சென்டிமீட்டர். ஆகவே 20 100ஆல் பெருக்கினா 2000 சென்டிமீட்டர் வரும். இப்போ அலகை வெட்டு, அதுக்கு பிறகு நம்பரையும் வந்து எளிய வடிவமாக்கக்கூடியதாக இருக்குது. 4ஆல் வெட்டினா 1 முறை,
இங்கே 5 முறை. ஸோ நாம் கீற போகிற படம் 1/500க்கு என்ற அளவுடையில், அதாவது 1 சென்டிமீட்டர் குறிக்கிறது 5 மீட்டரை என்ற அளவுடையில். ரைட். இப்போ படங்கிற பிள்ளைகள் படத்தை நாங்கள் கீறுவோம். அதுக்கு நான் வேறு ஒரு இடத்தை பயன்படுத்துகிறேன். நீங்கள் வழக்கமாக இதே இடத்துலையே தான் கீழே கீறுவீங்க. 3ஆம் கட்டமாக அந்த படங்கிறது இருக்கும். கிடையான ரோல், உங்களோட கொப்பி ரூல் ஒன்றை நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி தானோனும். கிடையான கோடு ஒன்று இருக்க போது இந்த கிடையான கோட்டில் 2 இடைவெளியில் 2 தூரங்கள் கணிக்கணும். ஒன்று வந்து எந்த புள்ளிகள்லேருந்து நாங்கள் முதல்ல கண்டுபிடிக்க போகிறோம்ன்றதும் இருக்குடா. ஏபி என்ற புள்ளிக்கான தூரமும் தெரியும், கிடையாக இருக்கின்ற திசையும் தெரியும். ஸோ ஏஎம்பியை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவீங்க. அடுத்தது எதை கண்டுபிடிப்பீங்க? மேலேந்த உச்சியை கண்டுபிடிப்பீங்களா இல்லை மேலேந்த அடியை கண்டுபிடிப்பீங்களாண்டா மேலேந்த அடியை கண்டுபிடிக்கலாம். ஆனால் மேலேந்த அடி எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றது தெரியாது. ஸோ மேலேந்த உச்சியை கண்டுபிடிச்சி தான் நாங்கள் மேலேந்த அடியை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கோம். அப்போ மேலேந்த உச்சிக்கு நான் சி என்ற பேர் வைக்கிறேன். அப்படி பேர் வைக்கணும்னு அவசியம் இல்லை. மேலேந்த அடிக்கு டி என்று பேர் வைக்கிறேன். ரைட். இப்போ நான் இந்த கோடு கீறினேன் தானே, இந்த கோட்டில் 2 புள்ளியை முதல் குறிச்சு கொள்கிறேன். ஒன்று வந்து அந்த முதல் 2 பார்த்த இடம். முதல் 2 பார்த்த இடம் வந்து ஏ எண்டு. ரெண்டாவதாக 4 சென்டிமீட்டர், அதாவது 20 மீட்டருக்கு பதிலாக 4 சென்டிமீட்டர் தூரத்தில், சரியான 4 சென்டிமீட்டர் தூரத்தில் பி என்றதையும் மார்க் பண்ணி கொள்கிறேன். பாகமானி எடுக்கிறேன். பாகமானியை பயன்படுத்தி ஏயிலிருந்து எத்தனை பாகை நான் கீறணும்? ஏயிலிருந்து 70 பாகையை நான் குறிக்கணும். ஸோ 70 பாகை ஏயிலிருந்து பாகைக்கு 40 பாகை ஈட்ட கோணத்தில் தெரிஞ்சது. பிறகு பிக்கு வந்த பிறகு தாண்டா அந்த அதே மேலே இந்த உச்சி வந்து 70 பாகை ஏற்ற கோணத்தில் தெரிஞ்சது. ஸோ 2ஐயும் மார்க் பண்ணி கொள்கிறேன். கவனம், இதில் ஒரு சின்ன பிழை கூட உங்களுக்கு பெரிய அளவில் விடையில் மாற்றத்தை கொண்டு வரமா. அடிமட்டத்தை பயன்படுத்தி, எனக்கு அடிமட்டம் பயன்படுத்துறதுக்கான ஆப்ஷன் இல்லை, நான் அடிமட்டத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறேன். அந்த 40 பாக கோட்டையும் சரி, இந்த 70 பாக கோட்டையும் சரி நீட்டுங்க. இந்த 2 பேரும் சந்திக்கிற இடத்துல தான் அந்த மேலேந்த உச்சி இருந்திருக்கணும். இப்போ இந்த மேலேந்த உச்சியிலேருந்து செங்குத்தா கிடையை நோக்கி ஒரு கோடு கீறணும். அந்த கிடைக்கோட்டு இந்த அடி மேலேந்த அடியாக இருக்குது. சரி, செங்குத்துக்குறதுக்கு இப்போ வெளிப்புள்ளி ஒன்றுலேருந்து செங்குத்துக்குறதுக்கு அமைப்பு பயன்படுத்தலாம். இல்லைன்னா உங்களோட கொம்பாசுக்குள்ளே இருக்க மூளை மட்டம் அப்படின்ற ஒரு உபகரணம் இருக்குது. உங்களோட அடிமட்டத்தை எடுத்து சிம்பிளாக நீங்கள் இதுக்கெல்லாம் மூளை மட்டம் பயன்படுத்தலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ எனக்கு மூளை மட்டத்துக்கு பதிலாக நான் செவ்வகத்தை பயன்படுத்துகிறேன். ரைட்டானே, இந்த மூளை மட்டம் என்ற அந்த உபகரணத்தால் இதை அப்படியே அரைக்கி கொண்டு வந்து அடிமட்டத்தில் அப்படி நகர்த்தி கொண்டு போய்க்க இந்த மூளை மட்டம் ஒரு கட்டத்தில் போய் அந்த கோட்டில் முட்டும், அடிமட்டத்திலே முட்டி கொண்டு இருக்கும். ஸோ இது வந்து செங்குத்தாக இருக்கும். இதை விட ஒன்று விட்ட கோணத்தை பயன்படுத்தலாம். இதை விட பல ஐடியாக்கள் இருக்குது. சரிதானே? நீங்கள் இதுதான் இலகுவான வழி. உங்களோட கொம்பாசுக்குள்ள இருக்க மூளை மட்டத்தை பயன்படுத்தி இந்த கோட்டு இந்த அடியை நீங்கள் கீறீங்க. கோட்டு இந்த அடியை எடுத்துகிட்டு மூளை மட்டத்தையும் தூக்குங்க. மூளை மட்டத்தை எடுத்து போட்டு அந்த உச்சிகள் அதுகளுக்கு எல்லாத்துக்கும் பேரை வச்சுருவோம். ரைட்டா? எல்லாத்துக்கும் பேரை வச்சுட்டு என்ன செய்யலாம்? அளவுடையையும் குறித்து விடணும். இந்த முதலாவது வந்து இந்த முதலாவது நின்று பார்த்த இடத்த ஏ என்று நாங்கள் மென்ஷன் பண்ணாங்க. பிறகு 20 மீட்டர் கிட்ட வந்தவர் அதை பி என்று மென்ஷன் பண்ணாங்க. இதில் வந்து 4 சென்டிமீட்டருண்டோ 20 மீட்டருண்டோ குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன, இந்த கோபுரத்து இந்த உச்சியை சி என்று வச்சுனாங்க, கோபுரத்து இந்த அடியை டி என்று வச்சுனாங்க. இது கோபுரம், மலை இல்லை, கோபுரம். இந்த படம் என்ன அளவிடையில் கீறப்பட்டிருக்குன்றது எல்லாம் எடுத்திருந்தாங்க. இந்த படம் கீறப்பட்ட அளவிட 1/500க்கு என்ற அளவிடையில் இந்த படம் நாங்கள் குறிக்கோம். அதுவும் படத்துக்கு கீழே கட்டாயம் நீங்கள் குறிக்கப்பட வேண்டும். ரைட்டா? 1/500 கண்ட அளவுடையில் இந்த படம் கீறப்பட்டிருக்கு. இதை வச்சுக்கொண்டு அப்படியே நீங்கள் என்ன செய்யலாம்? மேலே இந்த கோபுரத்தின் உயரத்தை படத்தில் எத்தனை சென்டிமீட்டரில் வருது அப்படின்றத நீங்கள் காணலாம். படத்தில் எத்தனை சென்டிமீட்டரில் வருதுன்னு பார்த்தா அடிமட்டத்தை நேரே அப்ளை பண்ணலாம். நேரே அப்ளை பண்ணுறதை விட பொருத்தமானது என்னென்றாடா நீங்கள் கவராயத்தில் பயன்படுத்துறது. அதுதான் உண்மையாக பொருத்தமானது, துல்லியமானதுமா. கவராயம் இல்லை விரிவாரி என்று கொம்பாசுக்குள்ள ஒரு உபகரணம் இருக்குது. அது ஏன் இருக்குது, எதுக்கு இருக்குன்னு தெரியாமல் கனகாலமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த உபகரணத்தை பயன்படுத்தி நீங்கள் இதை சரியான நீளங்களை அளக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். நீங்கள் அதை பயன்படுத்தினீங்களா எனக்கு கிட்டத்தட்ட 5 பேர் தான், 5 வரையில். அதனாடி நான் 4.9 சென்டிமீட்டரை போட்டுக்கொள்கிறேன். அப்போ எனக்கு படத்தில் 4.9 சென்டிமீட்டர் வருது. இந்த அளவுடையின் படி பார்த்தோம்னா 1 சென்டிமீட்டர் குறிப்பது 500 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் குறிக்கிறது வந்து 500 சென்டிமீட்டராக இருக்கும். ஆகவே 500 சென்டிமீட்டர்ன்றதை நீங்கள் இதில் வச்சே மீட்டர் ஆக்கிவிடலாம். நான் இதில் வச்சு தான் மீட்டர் ஆக்குறேன்னா நீங்கள் எந்த கணக்கு வந்தாலும் படப்படாண்டு 5ஆல் பெருக்கி போடுற மாதிரி இருக்கும். இல்லை சில பிள்ளைகள் என்ன செய்வீங்கன்னா
4.9 4.9 5 மடங்கு 500 மடங்கு சென்டிமீட்டர் வந்து பிறகு மீட்டர் ஆக்குறது. நான் இதிலே வச்சு அந்த 500 சென்டிமீட்டரை மீட்டர் ஆக்கிடுவேன். 5 மீட்டர். அப்போ படத்தில் இருக்கிற 1 சென்டிமீட்டர் 5 மீட்டரை வகை குறிக்குது. எனக்கு வந்த விடைக்கமைய பார்த்துனேன்டா. உங்களுக்கு கொஞ்சம் இதில் விடையில் பெரிய மாறுதல் வரும் பிள்ளைகள். எனக்கு இதில் 4.9 வந்தால் சில பிள்ளைகளுக்கு 5.2 வரும். அதை நான் போல சொல்லல. ஏன்னா அந்த கோணம் அதுகள் இதுகளில் பெரிய அளவில் மாற்றம் வரக்கூடிய விட எனக்கு 4.9 சென்டிமீட்டர் வந்தது. வந்த விடைக்கமையை நான் சொன்னேன்டா 4.9 சென்டிமீட்டராக இருந்தால் வரப்போகிற விட ஒவ்வொரு சென்டிமீட்டரும் 5 மீட்டருண்டா 4.9 சென்டிமீட்டரும் 5 மீட்டராக வரும். 4க்கு 20 அங்கே 0.9க்கு 24.5 விட வரப்போகுது. பெருக்கினா வரப்போகுது 45 5 போட்டு 4 மிச்சம் 24 24 தசம் குத்தினா 24.5 மீட்டர் உயரமான கோபுரம்ன்றது இந்த அளவுடை படத்தை பயன்படுத்தி கண்டிருக்கோம். ஆனால் இந்த கணக்குக்கு உண்மையாக அளவுடை படத்தை பயன்படுத்தி காண்றது தான் இலகுவானதாக இருக்கும் திருகோண கணிதத்தை விட. சரி பிள்ளைகள், புள்ளித்திட்டத்தை சொல்கிறேன். உங்களோட புள்ளித்திட்டத்தை மார்க் பண்ணி கொள்ளுங்க. முதலாவது இதுக்கு ஒரு 2 மார்க்ஸ் கொடுப்போம். அளவுடை இந்த விகிதம் காண்றதுக்கு 2 மார்க்ஸ், அதுக்கு மேலே கொடுக்க இயலாது. அதே மாதிரி 2வது கணக்கு இந்த கணக்குக்கு 2 மார்க்ஸுக்கு மேலே கொடுக்க இயலாது. என்னென்னா உண்மை நீளத்தை காண்றது தானே, இத்தனை படத்தின் நீளம் காண்றதுக்கு அதுக்குன்னு 2 மார்க்ஸ் செய்க வழியோடு இருக்கணும். கட்டாயம் செய்க வழி இல்லாட்டி புள்ளி கொடுக்காதீங்க. பெரும்படி படத்தில் தகவல்களை குறிக்கிறதுக்கு இந்த 70 பாகை, இந்த 40 பாகை, இந்த 120 மீட்டர், இந்த செங்கோணம் இவ்வளவும் சேர்த்து சரியாக குறிச்சா 2 மார்க்ஸ் கொடுங்க பிள்ளைகள். படத்தில் தகவல்களை சரியாக குறிக்கிறதுக்கு 2 மார்க்ஸ். இந்த அளவுடை அதுகளுக்கெல்லாம் போட்டு அளவுடை படத்தை சரியாக்குறதுக்கு அளவுடை படத்துக்கா அங்கே இல்லை, இங்கே நான் இதில் குறிக்கல. அளவுடை படத்துக்கு சரியாக்குறதுக்கு நீங்கள் 2 மார்க்ஸ் கொடுங்க. அந்த அளவுடை படத்தை வச்சு இந்த உண்மை நீளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு, இப்போ இந்த உண்மை நீளம் வந்து எனக்கு 24.5 மீட்டர் வந்தது, எனக்கு 4.9 சென்டிமீட்டர் வந்ததுக்கு அமையும். ஒவ்வொருத்தருக்கு வர்ற விடைக்கு ஏற்ற மாதிரி போடுங்க பிள்ளைகள். நான் நினைக்கிறேன் 4.7 இருந்து 5.2 வரையான விடைக்கு சரி போடுங்க. ஏன்னா இதில் பெரிய மாறுதல் வரும். உங்களுக்கு வந்த விடைகள் கூட பெரிய அளவில் மாறுதல் வரும். 10 புள்ளிக்கும் சொல்லிக்கன் பிள்ளைகள், 10க்கு உங்களுக்கு எத்தனை வந்தது அப்படின்றத மறக்காமல் பதிவிடுங்க.